நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஹஜ் ஒரு உம்ரா பயணம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம தவாஃப் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் ஓப்பன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ள ஜூஸோ டீ இல்லைன்னா சத்து மாவு பாட்டேஜ் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நான் உம்ராக்கு போகும்போது இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனேன். இந்த லிட்டு மேலேயே அட்டாச்சுனால நீங்கள் தனியாக கழட்டி வச்சு அதை தொலைச்சிட்டு எல்லாம் காண போகணுன்ற அவசியம் இல்லை. போரோசில் பிராண்ட் நான் ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட ஹஜ்ஜுக்கு போக என்னென்ன ப்ரீமிக்ஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ப்ரீமிக்ஸ், மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ், வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ், ரசம் ப்ரீமிக்ஸ், தால் கிச்சடி ப்ரீமிக்ஸ், அப்புறம் வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ், சக்கரை பொங்கல் ப்ரீமிக்ஸ், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்துக்குமே இருக்குது. ரவா உப்புமா, ரவா கிச்சடி அண்ட் மாசி கருவாடை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இது வந்து வெங்காயம், தேங்காய், கொப்பரை தேங்காய் துருவல் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அதை போட்டு அப்படியே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றலாம். இன்ஸ்டன்ட் ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ், ராகி மால்ட், இதெல்லாம் ஏன் காட்டுறேன் அப்படின்னா நான் உம்ரா போனப்போ நான் ஹார்ஸ்கிராம் ஹெல்த் மிக்ஸ் தான் நான் காலையிலேயே வந்து கெட்டிலில் காய்ச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். தவாஃபில் வந்து டயர்டாகும் போதெல்லாம் குடிக்கும் போது கொஞ்சம் நல்ல பிரிஸ்காக இருக்கும். அண்ட் அங்கே உள்ள சைட் டிஷ் இந்த காரமாக குருமா அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி இட்லி பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்குவேன். முருங்கை இட்லி பொடி, கருப்பு எள்ளு, பெரண்டை, ஃப்ளாக் சீட், பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி பல இட்லி பொடி இருக்குது. அண்ட் பாட்ரேஜ் மிக்ஸஸும் நான் ரூமில் இருந்த என்னை பார்க்க வந்தவங்களுக்கு இன்லாஸ் எல்லாருக்குமே எவ்ரிடே காய்ச்சி கொடுத்துட்டே இருப்பேன். உம்ரா நாங்கள் போனப்போ சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி சளி மருந்து தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வாட்டர் சேஞ்ச்னால உங்களுக்கு சளி தொல்லை கண்டிப்பாக இருக்கும். முஸ்லி வந்து பாலில் இன்ஸ்டண்ட்டாக கலக்கி குடிக்க, பிரண்டை துவையல் நம்மளுடைய கால்சியம் ஸ்ட்ரென்த்துக்காக. இதை தாண்டி நம்மக்கிட்ட பல மசாலாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பெப்பர் சிக்கன் செய்யணும், சோம்பேறி சிக்கன் செய்யணும் அப்படின்னா கூட நம்ம மசாலாஸை போட்டு கிரேவி ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். பருத்தி பால் மிக்ஸ் எதுக்குன்னா அந்த வெதருக்கு வந்து எதமாக இருக்க ஹோல் லீஃப் க்ரீன் டீ. அப்புறம் தோசை இட்லிலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹஜ் கமிட்டியில் போகிறவங்க ராகி தோசை மிக்ஸ், மில்லட் தோசை மிக்ஸ் இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கும். சால்ட் அண்ட் தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா 8 மணி நேரம் கழித்து அதுவே புளிச்சிடும். சுக்கு மல்லி டீ பவுடர் நாங்கள் நிறைய வந்து எங்கள் வீட்டில் இருக்க டீ பவுடர்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா கெட்டிலே நான் நிறைய வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வந்து ராகி அப்பளம் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் முருங்கை இலை சூப் ப்ரீமிக்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஹாட் வாட்டர் ஊற்றினாலே உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடும். ரசம் ப்ரீமிக்ஸ், சாம்பார் ப்ரீமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, தாளிப்பெல்லாம் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா தாளிச்சிருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் போனவங்க வந்து என்கிட்ட இந்த ரோஸ்டட் சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இது பசி எடுக்கும்போது வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. கிரேவி ப்ரீமிக்ஸ் பவுடர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழம்பு கன்சிஸ்டன்சி அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுற பதமே இந்த கிரேவி ப்ரீமிக்ஸ் பவுடரில் தான் வருது. ஏதாவது நீங்கள் வந்து இந்த சேப்பக்கிழங்கோ இல்லை ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்மளுடைய மசாலா பவுடர்ஸை விரவிட்டு சில்லி பவுடர் ஒரு காஷ்மீரி சில்லி காரத்துக்காக போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரீமிக்ஸஸ் ஹை ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் வேணால் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள்.